என் அன்பு குழந்தையே, உன் அப்பன் கருப்பண்ணசாமி இன்று உனக்கு சந்தோஷமான செய்தியைத்தான் கொண்டு வந்திருக்கிறேன். அதை உன்னிடத்தில் சொல்ல வேண்டுமென்று நீண்ட நேரமாக காத்து கொண்டிருக்கிறேன். என் தங்கமே, நீ இந்த அப்பன் மீது உண்மையான அன்பு கொண்டிருக்கிறாய் என்று இந்த நம்பிக்கையில்தான் நான் உனக்கு இந்த செய்தியினை தெரிவிக்க வந்திருக்கிறேன். என் தங்கமே, நீ அதனை இன்று கேட்காவிட்டால் உன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய சந்தோஷம் ஒன்று உனக்கு கிடைக்காமல் போய்விடும். இப்படி நான் சொல்வதற்கு ஒரு காரணமும் இருக்கிறது. அதை நான் முழுவதுமாக சொல்லி முடிக்கும் பொழுது நீயாகவே என்ன காரணம் என்பதை எல்லாம் புரிந்து கொள்வாய். என் தங்க பிள்ளையே, உன் வாழ்க்கையில் ஒரு விஷயத்திற்காக இன்னொருவருடைய சம்மதத்தை நீ எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கிறாய் அல்லவா? அவரிடத்தில் உனக்கு சம்மதம் கிடைத்து விட்டால் உன் வாழ்க்கையில் நீ இழந்த சந்தோஷங்கள் எல்லாம் உனக்கு மீண்டும் கிடைத்துவிடும் என்ற நிலைமையில்தான் இப்பொழுது நீ இருந்து கொண்டிருக்கிறாய். என் அன்பு குழந்தையே, நீ அந்த சம்மதத்தை எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கிற நேரம் உன் அப்பன் உனக்கு அதை பெற்றுத்தர வேண்டும் என்றுதான் இப்பொழுது உன்னோடு பேசி கொண்டிருக்கிறேன். இந்த சந்தோஷமான செய்தியை உனக்கு தெரிவிக்கவும் தான் இங்கு வந்திருக்கிறேன். என் பிள்ளையே, எப்பொழுதுமே உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற ஒவ்வொரு பிரச்சனைகளும் எப்போது முடியும் என்று நீ காத்து கொண்டிருக்கிறாய் அல்லவா? இதையெல்லாம் சரியான முறையில் முடித்து கொடுத்து உனக்கான நிம்மதியையும் மன சந்தோஷத்தையும் கொடுக்க வேண்டியது இந்த அப்பனின் கடமையாக இருக்கிறது. என் குழந்தையே, உனக்கு என்ன கஷ்டம் வந்தாலும் நீ என்னிடத்தில் வந்துதானே அழுது புலம்புகின்றாய். அப்பனே, எனக்கு இந்த விஷயம் நடந்தால்தான் நான் சந்தோஷமாக இருப்பேன். இது என் வாழ்க்கைக்கு மிகவும் அவசியம். எனக்கு எப்படியாவது இதை செய்து கொடுங்கள் அப்பனே என்று என்னிடத்தில் வந்து கேட்கிறாய் அல்லவா? என் தங்க பிள்ளையே, உன்னுடைய வேண்டுதலுக்கான பலன்தான் உனக்கு நிச்சயமாக கிடைக்கப் போகிறது. நீ மனமகிழ்ச்சியோடு இந்த அப்பனுக்கு நன்றியும் சொல்லப் போகின்றாய். என் குழந்தையே, நீ எப்பொழுதும் உன்னுடைய வயதிற்கு தகுந்த சந்தோஷத்தினை பெறவிட்டாலும் உன்னுடைய வயதுக்கு மீறிய அனுபவங்கள் உனக்கு நிறையவே கிடைத்து விட்டது. இந்த வாழ்க்கை உனக்கு அதை கற்றுக் கொடுத்தும் விட்டது. ஏனென்றால் நீ அனுபவித்த கஷ்டங்களும் வேதனைகளும் அத்தனை பெரியது. அதைத்தான் உன் அப்பன் உனக்கு உணர்த்த வருகின்றேன். என் குழந்தையே, நிச்சயமாக இதுவரை நீ பட்ட கஷ்டங்கள் எல்லாம் அவ்வளவு பெரியது. அதற்கெல்லாம் நீ நல்ல ஒரு தீர்வினைத்தான் உன் வாழ்க்கையில் பெறப்போகின்றாய். அதற்கான கால நேரம் உனக்கு கூடி வந்து விட்டது. சில மனிதர்கள் எல்லாம் உன் வாழ்க்கையில் வரமாக வந்திருக்கிறார்கள். சில மனிதர்கள் உனக்கு பல பாடங்களையும் உன் வாழ்க்கையில் கற்று தந்திருக்கிறார்கள். இந்த வாழ்க்கையானது எல்லா மனிதர்களும் ஒன்று போல உன்னிடத்தில் நடந்து கொள்வது இல்லை. அதனால் நீ ஒவ்வொருவரிடத்திலிருந்தும் பெறக்கூடிய அனுபவங்களை உன்னுடைய வாழ்க்கைக்கு மிக முக்கியமானதாக இருக்கிறது என்பதை நீ மறந்து விடாதே. இந்த உலகிலேயே விலை மதிப்பில்லாதது என்ன தெரியுமா? என் பிள்ளையே, எத்தனை பேரை, எத்தனை நல்ல உண்மையான அன்பினை நீ சம்பாதித்து வைத்திருக்கிறாய் என்பதுதான் அது. அப்படிப்பட்ட உண்மையான நண்பர்களோ உறவுகளோ கிடைப்பது அவ்வளவு எளிதான விஷயம் கிடையாது. உன்னை சுற்றி எத்தனையோ போலியாக நடிக்கக்கூடிய உறவுகள் இருந்தாலும் நட்புகள் இருந்தாலும் சூழ்நிலைக்கு தகுந்தபடி மாறக்கூடிய மனிதர்கள் மத்தியில் நீ ஏதாவது ஒரு உண்மையான உறவினை நன்றாக அன்போடு சம்பாதித்து வைத்திருப்பாயானால் நிச்சயமாக அதுதான் உன்னிடத்தில் இருக்கின்ற விலைமதிப்பில்லாத செல்வம் என்பதை நீ மறந்து விடாதே. என் தங்கமே, உன்னை பார்ப்பவர்கள் ஏதோ சொல்கின்றார்கள், விமர்சிக்கின்றார்கள். நீ சென்று விட்ட பிறகு உன்னை பற்றி சில விஷயங்களை கூறி சிரிக்கின்றார்கள். உன்னை பற்றியே எப்பொழுதும் அங்கே பேசிக்கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் என்னை பற்றி பேசாவிட்டால் கூட என்னை பற்றி தான் பேசுகின்றார்களோ என்று எண்ணம் கூட உனக்கு சில நேரங்களில் தோன்றுகிறது அல்லவா? என் குழந்தையே, யார் என்ன வேண்டுமானாலும் சொல்லட்டும், யார் எத்தனை வேண்டுமானாலும் சிரித்துவிட்டு போகட்டும் அல்லது வசைபாடிவிட்டு போகட்டும், ஆனால் உன்னை பற்றி எனக்கு தெரியும் அல்லவா?
அதனால் நீ ஒருபோதும் கண் கலங்க வேண்டாம். இந்த வாழ்க்கையில் உனக்கானது எல்லாம் தருவது நானாக இருக்கும் பொழுது அவர்களை பற்றி நீ ஏன் கவலை கொள்கிறாய்? என் தங்கமே, உனக்கு பிடித்த மனிதர்கள் யாரெல்லாம் இருக்கின்றார்களோ அவர்களிடத்தில் எப்பொழுதுமே சிரித்த முகத்தோடு பேசு. உன்னுடைய உண்மையான அன்பினை பகிர்ந்து கொள். உன்னுடைய பொன்னான நேரத்தினை அவர்களுக்காக அதிகமாக செலவிடு. அதே சமயத்தில் உனக்கு பிடிக்காத மனிதர்கள் இருப்பார்களானால் அவர்களோடு பேச வேண்டும் என்ற அவசியம் உனக்கு கிடையாது. அது மட்டுமல்ல, யாரிடத்தில் என்ன பேச வேண்டும், எப்படி பேச வேண்டும், எதையெல்லாம் பேச வேண்டும் என்று தெரிந்திருப்பதை விட எதையெல்லாம் பேசிவிடக்கூடாது என்பதில் நீ அதிகமான கவனம் செலுத்த வேண்டும். என் செல்லமே, சில ரகசியங்களை எல்லாம் பாதுகாக்க வேண்டும் அல்லவா? இது போன்ற மனிதர்களிடத்தில் நீ எப்பொழுதுமே கவனமாக இருக்க வேண்டும். உன்னுடைய கவனக்குறைவு அவர்களிடத்தில் பேசுகின்ற வார்த்தைகளில் இருக்குமானால் அதை அவர்கள் எல்லோரிடத்திலும் சொல்லி உன்னை பற்றி தேவையில்லாத விமர்சனங்களை உருவாக்கி விடுவார்கள் என்பதை நீ மறந்து விடாதே. இந்த அப்பன் உனக்கு நிச்சயமாக ஒவ்வொரு நாளையும் நல்ல நாளாக அமையும்படிதான் முயற்சி செய்து கொண்டிருக்கிறேன். நல்ல நாளாக ஒரு நாள் இன்று உனக்கு அமையுமானால் அது உனக்கு மிகப்பெரிய சந்தோஷத்தை தரும். அதுவே இந்த நாள் உனக்கு கெட்ட நாளாக மாறுமேயானால் நிச்சயமாக அதிலிருந்து நீ நல்லதொரு அனுபவத்தை கற்றுக்கொள்வாய். மோசமான நாளாக இருக்குமானால் என் தங்கமே, இந்த நாள் உனக்கு நல்லதொரு பாடத்தையும் கற்றுக் கொடுக்கும். அதனால் எதுவாக இருந்தாலும் ஏதாவது ஒரு அனுபவத்தை, ஏதாவது ஒரு பாடத்தை நீ நாள்தோறும் பெற்றுக்கொள்கிறாய் என்பதை மறந்து விடாதே. என் செல்ல பிள்ளையே, எப்பொழுதுமே பிறரை குறை கூறி பழகியவர்களுக்கு அவர்களிடத்தில் நல்ல விஷயங்கள் நிறைய இருந்தாலும் அவர்கள் கண்களுக்கு ஒருபோதும் அது தெரிய போவது இல்லை. அதனால் என் தங்கமே, காரணமே இல்லாமல் உன்னிடத்தில் குறை இருக்கிறது, உன்னிடத்தில் தவறு இருக்கிறது என்று தேவையில்லாமல் உன்னை விமர்சிக்கின்றவர்களை நீ எப்பொழுதும் கருத்தில் கொள்ள வேண்டாம். நீ உன்னுடைய வாழ்க்கையில் எப்போதும் போல சிரித்து கொண்டே கடந்து விடுவதுதான் உனக்கு நல்லது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் அவர்களிடத்தில் நீ விவாதங்களை ஆரம்பிக்கும் பொழுது நிறைய விளக்கங்களையும் கொடுக்க வேண்டி வரும். விவாதங்களும் வேண்டாம், நீ அவர்களுக்கு விளக்கங்களையும் கொடுக்க வேண்டாம். உன்னை பற்றி ஒருவர் தவறாக எண்ணிய பிறகு நீ எத்தனைதான் தூய உள்ளத்தோடு நின்று பேசி அவர்களுக்கு விளக்கங்களை கொடுத்தாலும் அவர்கள் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். உன்னிடத்தில் விளக்கங்களை கேட்கின்ற அளவிற்கு அவர்கள் ஒன்றும் உத்தமர்கள் கிடையாது. அவர்களிடத்திலே 1000 குறைகள் இருந்தாலும் உன்னை எப்படியாவது அவமானப்படுத்த வேண்டும் என்றுதான் இதையெல்லாம் சொல்கிறார்கள் என்பதை நீ புரிந்து கொண்டு அந்த சூழ்நிலையை நீ கடந்து செல்வது உனக்கு மிகவும் நல்லது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளையே, உன்னுடைய ஒவ்வொரு துன்பங்களுக்கு பின்னாலும் ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சியினை ஒளித்து வைத்திருக்கும் என்பதை நீ மறந்து விடாதே. இத்தனை நாள் நீ பட்ட கஷ்டங்களுக்கான மகிழ்ச்சியானது உனக்கு இப்பொழுது காத்து கொண்டிருக்கிறது. இந்த காலம் உனக்கு எல்லாவற்றையும் நடத்தி கொடுக்கும். என் தங்கமே, நீ மகிழ்ச்சியினை பெறப்போகின்ற நேரம் உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை தேடி வரப்போகிறது. அது உன்னை மட்டுமல்ல, உன்னை சுற்றி இருப்பவர்களையும் சந்தோஷப்படுத்தும் என்பதை மறந்து விடாதே. நீ நினைத்ததெல்லாம் உனக்கு நிச்சயமாக கிடைக்கும். இதை இந்த கருப்பண்ணசாமி என்னுடைய சத்திய வாக்கு என்பதை நீ மறந்து விடாதே. என்னிடத்தில் நின்று அழுது மன்றாடி கேட்ட ஒரு விஷயமானது நிச்சயமாக உன் கைகளில் விரைவிலே வந்து சேரப்போகிறது. அது உடனே இன்றே கிடைக்கவில்லை என்பதற்காக உன் அப்பன் உனக்கு தரவில்லை என்று நீ எண்ணிவிடக்கூடாது. உன்னுடைய பொறுமையும் அதில் மிக அவசியமாக இருக்கிறது. உனக்கு அதை பெற்றுத்தரும் சூழ்நிலையானது மிக விரைவிலேயே நடக்கப் போகிறது. அதை நீ ஒருபோதும் மறந்து விடாதே. இந்த உலகத்தில் மனம் விட்டு பேச எப்போதுமே ஒரு துணை இருக்க வேண்டியது மிக அவசியம் இல்லையா? ஏனென்றால் துணை என்று இல்லாத பொழுதுதான் அதனுடைய அருமை என்னவென்பது புரியும். என் தங்கமே,
தனிமையினுடைய கொடுமை என்னவென்பதும் அப்பொழுதுதான் தெரியும். அதுவும் நீ விரும்புகின்ற துணையாக இருக்குமானால் உன் வாழ்க்கை நிச்சயமாக பெருமகிழ்ச்சியாகத்தான் இருக்கும். அதனால் உன் அப்பன் நீ நினைத்த வாழ்க்கையை உனக்கு பெற்று தருகின்றேன். அதற்கான சம்மதத்தையும் உனக்கு நான் ஏற்படுத்தி தரப்போகின்றேன். என் குழந்தையே, இனி எப்பொழுதுமே நீ சந்தோஷமாக மட்டுமே இருக்கப் போகின்றாய். உன் வாழ்க்கையில் நீ மேலும் மேலும் வளர உன்னோடு சந்தோஷமும் வளர்ந்து கொண்டே இருக்கும் என்பதை நினைவில் வைத்துக்கொள். என் குழந்தையின் எண்ணத்தில் எந்த தவறும் இல்லாத பொழுது நீ நினைத்த வாழ்க்கையானது நிச்சயமாக உனக்கு நடக்கும் என்பதை மறந்து விடாதே. என் அன்பு குழந்தையே, நீ 1000 தான் மற்றவர்களுக்கு நல்லதை செய்தாலும் அடுத்த நிமிடமே அந்த நன்றியை மறக்கக்கூடிய உலகம்தான் இது. அதனால் மற்றவர்களின் எண்ணங்களை எல்லாம் நீ பெரிதாக எடுத்து கொள்ளாமல் நீயாக இருந்துவிடு. உனக்கு இந்த அப்பன் துணையாக இருக்கிறேன் என்பதை மட்டும் நினைவில் வைத்துக்கொண்டு நீ எல்லாவற்றையும் கடந்து செல்ல பழக வேண்டும். என் செல்ல குழந்தைக்கு இந்த கருப்பண்ணசாமியின் ஆசீர்வாதங்களும் அன்பும் துணையும் என்றென்றைக்கும் முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.